ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் பின்னால டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றே தெரியும், நேற்றே நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ரயானு விஷாலும் நல்லா விளாண்டாங்க. ஒரு அதாவது ஒரு பெல்லு அடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடணும். அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ரயானை வந்து முத்து இவங்களை எல்லாம் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த டாஸ்க் உண்மையே ரயன் சூப்பரா விளையாண்டாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து எப்படி இந்த லீடிங் வந்தா அப்படின்னு தெரியல. விஷால் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிற அப்படி. நம்ம ரயன் பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அப்புறம் மீதி எல்லாம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க. முத்து வந்து ஜெயிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை ஆரம்பிச்சு வச்சது அருண், ஃபாலோ பண்ணி ராணவ். நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நேற்று இதுதான் இந்த நாமினேஷன் யாரெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் பாஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சொன்னதை வந்துட்டு இந்த சீசன்லயே இந்த வீக் தான் நீங்க முதல் முறையா கரெக்டான ரீசனோட நாமினேஷன் வச்சிருக்கீங்க. பெரும்பாலான நீங்க சொன்ன நாமினேஷனுக்கான ரீசன் வந்துட்டு ஏத்துக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அது முத்துவோட இது கேரக்டர் வந்து இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது தீபக் வந்து கடைசியா 2 பேர்த்த சொல்றாரு, நாமினேஷன் பண்றாரு. முத்து என்ன சொல்றாரு, அவங்களும் ஆல்ரெடி நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. திரும்ப நீங்க போய் ஏன் அவங்களே நாமினேட் பண்றீங்க, அந்த ஓட்டு எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க, நாமினேஷன் இல்லாதவங்களை போட சொல்றாரு. அது யார சொல்ற அப்படின்னா சௌந்தர்யா போடுங்கன்னு. அது தனிப்பட்ட உரிமை, அது வந்து அவரோட உரிமை, தீபக்கோட உரிமை. இப்ப யாருக்கு ஓட்டு போறாங்களோ அது பண்ணலாம். இப்ப முத்து தான் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், பண்ண சொல்லி ஒருத்தங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருக்கிற. அப்படி ஆக்சுவலா முத்து ஒன்று நினைக்கிறாரு, அது போய் நடந்துட்டா அவருக்கும் சேஃபா இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரா என்னவோ. அத சௌந்தர்யா கரெக்டா புடிச்சிட்டாங்கல்ல. ஆமா, அது கரெக்டா சொல்றாரு. அதாவது வாய்ப்பேச்சிலேயே வந்து ஜெயிக்கலாம்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் ஒருத்தரா தான் வாயிலே கத்தி வீசிட்டு இருக்காரு முத்து. அது அவருக்கு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கடைசியா சொன்ன அந்த விஷயம் வந்து ஏற்கக்கூடியதா இல்ல. எதுவுமே வந்து அவர் பேசுறது எதுவுமே சரியில்லை. அதாவது அவர் சொல்றதா வந்து கரெக்ட் இருப்பாரு, ஆனா அவரே வந்து வேற கருத்து சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த கருத்து கரெக்ட்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இது வந்து இப்ப இவர் சொல்லியிருக்காரா என்னென்ன, நீங்க வந்து அந்த ஓட்டு வேஸ்ட் பண்ணி, அதே வந்து இவர் வேற ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா அது வந்து தனிப்பட்ட உரிமை, அது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி இவரே பேசுவார். அப்படி அதுதான் முத்துவோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயம் ஒருத்தனை வந்து தப்பா சொல்லிட்டு இவர் வந்து நல்லவராட்ட காட்டுறதே தான் வந்து இவரோட ஷோவா இருக்குது. ஆனா இவர் வந்து உண்மையா விளையாடுறாரான்னு கேட்டா ஆக்சுவலா அவர் விளையாடுறது இல்ல. கேம் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து அந்த இடத்துல எப்படியாச்சும் ஒண்ணு மேல தெரியற மாதிரி பண்ணிட்டு இவர் சொல்ற கருத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணாதான் இவர் வெளியே தெரிவேன் அப்படின்னு நம்புறாரு. ஆமா, இதுதான் நடந்தது. இல்ல ராணுவ வந்துட்டு ஆக்சுவலா வழக்கம் போல ஏதோ ஒரு குழப்பம் தான் உருவாக்க எதிர்பார்த்துட்டு இருந்தான். இந்த டைம் ராணுவோட கருத்து நல்ல தெளிவானதா இருந்துச்சு. என்ன காரணம்னா இந்த 3 வீக்ஸ்ல பின்னாலே சோ அதனால எல்லாம் ஃபயர் மோடுக்கு வந்துட்டாங்க போல. ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயங்களும் பக்காவா கரெக்டாவா தான் இருக்குது. இந்த இந்த எதுவும் தப்பா போகலையே. ராணுவம் தப்பா எதுவும் சொல்லல, அவ்வளவு அக்யூரேட்டா தானே சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து கிச்சன் டீம் இன்சார்ஜா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்ற அப்படி நம்ம முத்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அப்படி இவங்க மித்த ஹவுஸ்மெண்ட்லாம் வந்து இல்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவரு சௌந்தர்யா இன்சார்ஜா இருக்கட்டும், நான் வந்து அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன். அதுதான் இன்சார்ஜ்னு கொடுத்தாச்சு, அதுக்கு எதுக்கு அசிஸ்டன்ட் தேவையில்லாம். அதாவது இவரு வந்து அவங்க வந்து அந்த டாஸ்க்ல வந்து சரியா பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவரே சொல்லுவாரு அவர் அந்த பொறுப்பு எல்லாம் எடுத்து பண்றது இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் அவங்க அந்த எடுத்தாலும் அதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு இவரே சொல்லுவாரு. அதுதாங்க, அதாவது ஏதாவது ஒரு சொன்னாலும் அதுக்கு அவரு கருத்து கொண்டு வந்து தெரிஞ்சுட்டு அதுதான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வைக்க ட்ரை பண்றாரு. அப்புறம் இது ஒண்ணு நடந்தது, கிராசரி இது வந்து போய் எழுதுறதுக்கு வந்து எப்பயும் பண்ணுவாங்கல்ல. அப்ப வந்து தீபக்கு பவித்ரா போகிற மாதிரி இருந்தது. நம்ம சௌந்தர்யா வந்து நான் போறேன்னு சொன்னா பவித்ரா விட்டு கொடுத்துறாங்க. உடனே முத்துக்குமார் அது எப்படி சௌந்தர்யா போல, சௌந்தர்யாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிச்சாரு. அதாவது முத்துவோட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸா பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி நாமினேஷன் பண்ணிட்டே இருக்கு. அவரை வெளியே தோற்றதான் ஒரு முதல் குறியா இருக்குது. ஆமா, ஏன்னா சௌந்தர்யா மேல ஒரு வன்மமே இருக்குது முத்துக்கு. எப்படிதான் இன்னும் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அவர் போட்டிக்கு டப்புன்னு நினைக்கிறாரா இல்ல உண்மையில வேற எதுவும் காரணமா இல்ல மத்த யாரும் சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக இவங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்களா அதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் பின்னால டாஸ்க் வந்து வீக்குன்னு சொல்லி அந்த போர்டு எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஆரம்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்கே பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ராணுவுக்கு பாத்தீங்க எங்க இருந்து அதிர்ஷ்டம் வருதுன்னே தெரிய மாட்டேது.
ஒண்ணுமே விளையாடாம ஒரு 2 பாயிண்ட் நம்ம சௌந்தர்யா போய் அந்த போர்டுல வந்து அவரோட போட்டோ ஆக்சுவலா கை வச்சிருவாங்க. பிக் பாஸே எழுந்துட்டாருன்னா பாத்துக்கங்களேன், அவ்வளவு அதிர்ஷ்டம் ராணுவ பக்கம் அடிச்சிருக்கு. ராணாவுக்கு வந்து அதாவது கை அடிபட்டாலும் வந்து 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா உண்மையாவே வந்து அது 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 வந்து கண்டிப்பா வந்து ஒரு லக்கு தான் சொல்லலாம். கண்டிப்பா பிக் பாஸே சொல்லிட்டாரு அது லக்குன்னு. இன்னைக்கு காத்து உங்க பக்கம் அடிச்சிருக்கு ராணுவ. அவருக்கு எல்லா டைமும் வந்து காத்து அவர் பக்கம் தான் அடிக்குது. யாரா எப்படிதான் அதாவது கை உடஞ்சும் பாரு ஒன்னும் ஒரு அமுச்சு விடாம ஒன்னும் வச்சிருக்காங்க. எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க டாக்டர். ஆக்சுவலா வழக்கமா இப்படிதான் நடந்தா மெடிக்கல் ரீசன் சொல்லி வெளியே வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா பிக் பாஸ் இந்த டைம் பாத்தீங்கன்னா ராணுவ நிறைய கண்டென்ட் தராருன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படியே. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த டிக்கெட் டு பினாலே டாஸ்க்ல பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ரயான் இருந்தது. இப்ப என்னமோ விஷால் வந்து கொஞ்சம் லீடிங் எடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த பின்னால டாஸ்க்கு பிக் பாஸ் சொன்ன விஷயம் அடுத்தவங்களையோ புகழே அதை வச்சு இது இருக்க போறது இல்ல, முழுக்க முழுக்க நம்மளோட பிசிக்கல் தன்னம்பிக்கையை வச்சுதான் இந்த கேம் டாஸ்கே கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது. யாரு பிசிக்கலா ஃபிட்னஸா ஸ்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த கேமை வின் பண்ண முடியும். ஆமா கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு செவருனால ஒருத்தங்க நிறைய பேர் அடிபட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அதாங்க விஷால் அந்த செவுரு பக்கத்துல யாரெல்லாம் போறாங்களோ அவங்களாம் வெளியே அவுட் ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா இந்த வீக் வந்து அந்த செவுத்து பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அதான் இன்னும் இந்த செவுரு எத்தனை பேர்த்த தான் காவாங்கன்னு தெரியல. அந்த செவத்த பக்கம் ஏன்னா வாங்க அத்தனை பேரும் வாங்கிட்டு தான் இருக்கும். காவு வாங்கிட்டே தான் இருக்குது. விஷால முதல்ல காவு வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் நினைக்கிறேன். செவத்த காவாங்க மொத்தத்தையும் அடிச்சுதான் இருக்கணும். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது டிக்கெட் பின்னால யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.